ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த சப்பாத்தி எப்படி கர்ச்சீஃப் மாதிரி அப்படியே மடங்குது பாருங்க. 10 மடக்கா கூட மடக்கிக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் சப்பாத்தி பண்ண போறீங்களா, இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நல்லாவே சாஃப்டா வருங்க. இந்த சப்பாத்தியை நீங்க காலையிலே செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நைட்டு வரைக்குமே இதே சாஃப்டா இருக்கும். ஈவன் 2 நாள் ஆனாலுமே சாஃப்டாவே இருக்குங்க. நம்ம எங்கேயாவது டிராவல் போனா கூட இந்த மெத்தட்ல செஞ்சு எடுத்துட்டு போங்க. சூப்பரா சாஃப்டாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் லேயர் சப்பாத்தி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அளவில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து விட்டுருங்க, டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் ஆர் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் பட்டர் சேர்க்குற பட்சத்தில் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த உப்பும் எண்ணெயும் மாவில் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 1 கப் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி தேவையில்லை. கை வச்சா கையில் சுடணும், சூடு தெரியணும் நல்லாவே. அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் எடுத்திருக்கேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணியோட அளவு கூடுனாலும் சப்பாத்தி கரெக்டாக வராது, குறைஞ்சாலும் கரெக்டாக வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சில கோதுமை மாவு தண்ணி அதிகமாக உறிஞ்சும், கம்மியாக உறிஞ்சும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஆஷிர்வாத் பிராண்ட் எடுத்திருக்கேன். அதனால் நல்லா பொங்க அழுத்தி 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணியில் ஒரு 1/4 கப் தண்ணியை நல்லா இந்த மாதிரி மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க. 1/4 கப் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நல்லது. இப்போ கை சூடாக தான் இருக்கும், ஆனால் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறதுனால நம்ம கை வச்சு தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எங்கனையுமே அந்த ஒயிட் கலர் மாவு தெரியாத அளவுக்கு அந்த மாவை தண்ணியில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஈரப்படுத்திடுங்க. ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணாதாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டிடுங்க. இப்போ இந்த உருண்டையை இழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு மாதிரி இழுக்க வரணும். அதாவது மாவு நல்லா தளர்வாக லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி தளர்வாக இருந்தால் தான் சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பூரிக்கு தான் நல்லா ஹார்டாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்திக்கு எப்பயுமே நமக்கு தளர்வாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த உருண்டைக்கு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே சப்பாத்தி சுட்டுக்கலாங்க. இப்போ எனக்கு உடனே நான் காலையிலே சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை, டக்குன்னு நம்ம சுட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நைட்டு வரைக்குமே அந்த சப்பாத்தி நான் வச்சு சாப்பிட போகிறேன் அல்லது லஞ்சுக்குமே நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 நாள் நம்ம வெளியே ட்ராவல் போகிறதுனா கூட 1/2 hour ஊற வச்சு இதை நம்ம உருட்டி சுட்டாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் எனக்கு நைட்டு வரைக்கும் வேணுன்றதுக்காக நான் ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவை மூடி வச்சு மூட போகிறேங்க. இப்போ 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, எனக்கு 1/2 கப் தண்ணி செலவாயிருக்கு. 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி செலவாயிருக்கு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. விரல வச்ச நிமிஷம் அப்படியே டக்குன்னு இறங்குது பாருங்க. இப்போ மாவை வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி இந்த இடத்துல கை வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க. அப்பதான் அந்த காற்றுலாம் ரிலீஸ் ஆயிட்டு மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்ல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. மடிப்பாக மடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சப்பாத்தி நல்ல லேயராகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. எல்லாருமே உருண்டைகளை உருட்டிட்டு அதுக்கப்புறம் மடித்து தேய்ப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு 2 மடிப்பு அல்லது 3 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாவை அப்படியே அந்த பூரி தேய்க்கிற கட்டையிலே நல்லா எந்த கிராக்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நல்லா மடிச்சு விட்டுட்டு நல்லா உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. எந்த கிராக்ஸுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க.
இப்போ எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த மணையை எடுத்துக்கோங்க. மணையில் வந்து லைட்டாக வந்து வர்ற மாவை டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம உருண்டை எடுத்து இதில் வச்சுட்டு நல்லா வர மாவை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு சப்பாத்திக்கு திரட்டுறச்ச ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்டாக வர்றதுக்கு நம்ம கையை எடுக்காமலே அந்த கட்டையை வச்சு அப்படியே நகட்டிக்கிட்டே இருக்கணுங்க. நகட்ட அப்படியே நல்ல ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. கையை எடுத்து நாம் உருட்டினோம்னா அந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாகவும் கிடைக்காது. நல்லா எல்லா இடத்துலையும் மாவு வந்து ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு டைம் தான் திருப்பி போட்டே உருட்டியிருப்பேன். ஸோ அடிக்கடி திருப்பி போட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேப் வராது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ரவுண்டாக உருட்டியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு மெத்தட்லையும் நம்ம செய்யலாங்க. இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. அந்த மாவை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா நீளமாக தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு நம்ம பரோட்டாக்கெல்லாம் சுருட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க. சுருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துருங்க. இதை அப்படியே ரவுண்டாக தேய்ச்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம செய்யலாம். இப்போ டபுள் லேயர் சப்பாத்தி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீள் வாக்கில் உருட்டிடுங்க. நல்லா வர மாவை தேய்ச்சிட்டு நல்லா உருட்டிடுங்க. உருட்டிட்டு பாருங்கள், மிடில் போர்ஷனை அப்படியே இப்படி லைட்டாக அப்படியே ப்ரெஷ் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிண்ணம் மாதிரி கிடைக்குங்க. இப்போ அந்த கிண்ண போர்ஷனில் வந்து நீங்கள் லைட்டாக வர மாவு அல்லது அப்படி இல்லைன்னா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அந்த போர்ஷனை இன்னொரு போர்ஷனுக்கு மேலே எடுத்து மூடிடுங்க. இப்போ லைட்டாக அந்த ஓரங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. வர மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிடுங்க. இப்போ எல்லா சப்பாத்தி மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி சுட்டுடலாங்க. தவா எடுத்துக்கோங்க. தவாவை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இதே வந்து நீங்கள் இரும்பு கடாய் எடுத்தீங்கன்னா ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வருங்க. நான் நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தியை போட்டுருங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ சப்பாத்தி சுடும் போது இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ 2 பக்கமும் கீ ஆர் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடும்போது கொஞ்சம் வறண்டு போகாமல் வரன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் மேலே கொஞ்சம் வரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எடுக்கும் போது எப்படி மடங்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மடங்கினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. டபுள் லேயர் சப்பாத்தி சுட்டோம் பார்த்தீங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குங்க டபுள் லேயர் சப்பாத்தி. பாருங்கள், இந்த சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு லேயராக இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பரோட்டா மாதிரி சுற்றினோம் பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தியும் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பரோட்டா மாதிரி சுற்றின சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி சுற்றுறதுனால அங்கனாங்கன்னா கொஞ்சம் கட்டாய் தாங்க இருக்கும். இது வந்து எப்படி கட்டாயிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சு சாப்பிட்றதுக்கு 2 விரலில் பிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி வந்து நம்ம கையில் வச்சு அடித்தோம்னாவே நல்லா அப்படியே லேயராக பிச்சுக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கலண்டு வருதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே சாஃப்ட் சப்பாத்தி செய்ய முடியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். மீண்டும் நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.